அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிலாக்கர் மொபைல் அப்ளிகேஷனோட யூசர் நேம் தெரியலை அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று மொபைல் நம்பர், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. இப்போது நம்ம ஆதார் நம்பரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைன்இன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமாக நம்ம லாகின் பண்ணலாம். ஒன்று மொபைல் நம்பர், இன்னொன்று யூசர் நேம், பாஸ்வேர்டு. இந்த யூசர் நேம் தான் தெரியாது, இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஆதார்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சின்னதாக ஒரு கேப்சா இருக்கும், அதையும் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேனுவலாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டேன். அதுக்கு கீழே சின்னதாக ஒரு கேப்சா இருக்குது, அந்த கேப்சாவும் என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது ப்ளூ கலரில், அது ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் இருக்கும், இல்லைனா டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களோட செக்யூரிட்டி பின் என்னவோ அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னோடய செக்யூரிட்டி பின்னை என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஜிலாக்கர் மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா மெனுக்கான ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா யூசர் நேம்னு போட்டு உங்களோட யூசர் நேம் என்னவோ அது ஷோ ஆகும். கீழே செக்யூரிட்டி பின்னு தான் டாட்டாக இருக்கும், பட் மேலே யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் உங்களோட யூசர் நேம். நீங்கள் இந்த யூசர் நேம் செக்யூரிட்டி பின்னை வச்சு ஈஸியாக இந்த டிஜிலாக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.